இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 ஃபிசிக்ஸில் வந்து என்சிஆர்டி கிராவிடேஷன் சாப்டரில் உள்ள எக்ஸசைஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். How does the force of gravitation between two objects change when the distance between them is reduced to half? Force between the gravitation between two objects வந்து reduced to half இருந்தால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து கிராவிடேஷன் force between two object இதில் நமக்கு வந்து கிராவிடேஷனோட இது தெரியும். F = G m கேபிட்டல் M by M R ஸ்கொயர், அதாவது D ஸ்கொயரு. அதை நம்ம வந்து R ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த்தும் இந்த டிஸ்டன்ஸும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து R ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஜிக்கு வந்து கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் 1. இந்த ஸ்மால் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மால் எம் வந்து மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் 2. ரெண்டு ஆப்ஜெக்டுக்குள்ளே அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ்டு டு ஹாஃப் ஆனால் என்னன்னு தானே கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஆப்ஜெக்ட் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட். ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான். பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹாஃப் ரெடியூஸ்டு டு ஹாஃப் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ R/2ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ நியூ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு G(m/m) R/2. ஏன்னா ரெடியூஸ்டு இன்ட்டு ஹாஃப்னு கேட்குறாங்க, அதனால by2 போடுறோம். நெக்ஸ்ட்டு G(m/m) R ஸ்கொயரு, இது 2 2s are 4, இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ R²/4. இது வந்து இப்போ மேலே வருமா? அப்போ ஈக்குவல் டு 4G(m)m இந்த இது வந்து இந்த டிவிஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து மாறும்போது இது வந்து 4 வந்து மேலே வந்துடும். இப்போ 4G(m/m) R². அப்போ 4 இன்ட்டு ஓல்டு ஃபோர்ஸு, 4 இன்ட்டு ஓல்டு ஃபோர்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு டு ஹாஃப், ஃபோர்ஸ் பிட்வீன் 4 டைம்ஸ். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெடியூஸ்டு டு ஹாஃப் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் இஸ் ரெடியூஸ்ட் என்ன எழுதணும்னா டிஸ்டன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு to half, force between 4 times. இந்த டூ ஆப்ஜெக்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான் வந்து ரெடியூஸ்டு டு ஹாஃப் ஆனால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே ஃபார்முலா எழுதி அதை வந்து நம்ம ஹாஃபுங்கிறதுனால R/2ன்னு நம்ம போடுறோம். ரேடியஸ் வந்து R ஸ்கொயரு, அது ஹாஃபுங்கிறதுனால R/2² போடுறோம். அதை வந்து ஸ்கொயர் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 4 இன்ட்டு ஓல்டு ஃபோர்ஸ்ன்னு வரும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு டு ஹாஃப்னா ஃபோர்ஸ் பிட்வீன் 4 டைம்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். Gravitational force acts on all objects in proportion to their mass. Why then a heavier object does not fall faster than a light object? இதுக்கு ஆன்சர் வந்து when an object falls on earth, it falls with a constant acceleration known as the acceleration due to gravity. Since acceleration is constant, it does not depend upon the mass, thus the heavy and lighter object will fall at the same speed. அதாவது இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏர்த்தை நோக்கி வந்து கீழே விழுகுது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுகுது வித் ஏ கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் தான். அது ஏன் விழுகுது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அதனால் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுகுது.
இப்போ இந்த ஆக்சிலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து லைட்டர் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹெவியராக, அதாவது கனமான பொருளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா லைட்டர் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு எம்டி பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எம்டி வாட்டர் பாட்டில், ஒரு தண்ணி உள்ள ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கட்டும், அதை நம்ம மேலே இருந்து நம்ம கீழே நம்ம போட்டோம் அப்படின்னாக்க அது வந்து இப்போ லைட்டர் பாட்டில் அப்படிங்கிறதுனால அது வந்து அதில் தண்ணி இல்லைங்கிறதுனால அது வந்து ஃபாஸ்ட்டாலாம் விழாது. ரெண்டுமே வந்து ஈக்குவல் சேம் ஸ்பீடில் தான் வந்து விழுகும். ஏன்னா அது வந்து மாசை பொறுத்து கிடையாது. அது ஹெவியர் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லைனா லைட்டர் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அது வந்து ரெண்டுமே வந்து அட் அ டைம் அந்த சேம் ஸ்பீடில் தான் வந்து விழுகும். இப்போ இது வந்து ஹெவியாக இருக்குது, அதனால் அது வந்து அதோட மாஸ் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால அது சீக்கிரமாக வந்து விழும் அப்படின்லாம் கிடையாது. அதிலோட ஆக்சிலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அது ரெண்டுமே வந்து ஹெவியரோ இல்லை லைட்டர் ஆப்ஜெக்டோ அது வந்து சேம் ஸ்பீடில் தான் வந்து கீழே வந்து விழுகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். வாட் இஸ் த மேக்னிடியூட் of the gravitational force between the earth and the 1 kg object on its surface? mass of the earth கொடுத்துட்டாங்க, radius of the earth வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டும் தெரியும். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வந்து 6.7 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் பெர் ஸ்கொயர். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் சர்ஃபேஸ் அண்ட் த ஆப்ஜெக்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ் ஆஃப் த எர்த்துன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த, நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் சர்ஃபேஸ் earth center and the object. இது வந்து நம்ம எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறோம்? ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ரேடியஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோ? 6 ரேடியஸ் ஆஃப் த எர்த் 6.4 into 10 power 6 மீட்டர். இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸோட அந்த ஃபார்முலா வந்து என்ன? gm/r², d ஸ்கொயர் இல்லைனா r² எதுனாலும் போட்டுக்கலாம். g எவ்வளோ? 6.7 into 10 power minus 11 into m வந்து எவ்வளோ? 6 into 10 power 24. அடுத்தது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இது வந்து m வந்து ஸ்மால் m வந்து 1 kg, அப்போ இன்ட்டு 1 பை r எவ்வளோ? 6.4 into 10 power 6 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 6.7 into 6 இன்ட்டு அப்புறம் இந்த பவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். 10 power minus 11 into 10 power 24 into 1 by இதை வந்து இப்போ ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 6.4 ஹோல் ஸ்கொயர் into 10 power 6 2s are 12. ஸோ இதை எடுத்தாச்சு. அடுத்தது இதுவும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 6.7 into 6 6 7s are 42, 6 6 are 36, அப்போ 40 பாயிண்ட். ஏன்னா இங்கே ஒரு இது தள்ளி இருக்குது. அப்போ 40.2 into 10 power, இது எல்லாத்தையும் இந்த பவரை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். 24 minus 11 இப்படி எடுத்துக்கலாமா? இந்த ஒன்றை விட்டுடலாம். 6.4ஐயும் 6.4ஐயும் இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 6 6 are 4 4s are 16, 24 25 36 39 6 36 37 38 39 6 4s are 24. ஓகே 24 36 38 10 4096 4096. இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட், அப்போ 2 பாயிண்ட்டு தள்ளி வைக்கிறோம். 6.4ம் 6.4க்கும் 40.96 into 10 power 12. இப்போ இதையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம்.
40.2 இன்ட்டு 10 பவர் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 3 1 13 வருதா 40.96 10 பவர் 12 இப்போ இந்த பவரை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம் ப்ளஸ் 12ங்கிறது மைனஸ் 12 ஆயிரும் அப்போ 40.2 10 பவர் 13 minus 12 by 40.96 so 40.2 into 10 power 1 தான் அப்போ 10ன்னே வச்சுக்கலாம் by 40.96 இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்தால் தான் நம்மளால் வந்து டிவைட் பண்ண முடியும் ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இது வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்போ 402 ஆயிரும் இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து இது பண்ணணும் இதை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னாக்க 4096 by 100ஆல் டிவைட் பண்ணலாம் ஸோ இது வந்து இப்போ ரிவர்ஸ் ஆயிரும் 100 வந்து மேலே போயிடும் அப்போ 402 இன்ட்டு 100 வந்து மேலே வந்துடும் 4096 இப்போ நம்ம பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதையும் இது பண்ணுறோம் 0 by 4096 இருக்குது இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை நம்ம வந்து அடிக்கலாம் இதை தனியாக எடுத்து அடித்து காமிக்கிறேன் 402 இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுற வரைக்கும் நம்ம இதில் வந்து 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம் 2 2s are 4 20 1 0 0 2ஆல் கேன்சல் பண்ணுறேன் 2 0 4 8 இதையும் அகெயின் 2ஆல் இது பண்ணிக்கலாம் 1 இதில் ஒரு 0 வந்து வரும் 5 இதே மாதிரி இங்கே 10 4 ஸோ இதையும் அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணுறோம் 5 2 2s are 4 25 2 5s are 10 இதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்ண முடியாது இதை நம்ம அதுக்கப்புறமா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து ரெண்டுமே வந்து 2 டேபிளால் வந்து அடிக்கலாம் ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் வந்து சிம்பிளிஃபை ஆகுது இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் 512 5025 512 9 போட்டு பார்க்கலாம் 9 10 5 45 4608 ஸோ 4608 15 1 14 13 12 11 10 9 8 7 1 இது 4 ஸோ பாயிண்ட் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து 5 1 2 8 8 2s are 16 8 9 5 8s are 40 4096 வருது Fifteen, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7 74 0 ஏற்கனவே நம்ம பாயிண்ட் வச்சுருக்குறோம் அதனால் 0 இப்போ 1s வரும் 5 1 2 இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட வேண்டாம் 9.81 நியூட்டன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் 9.81 நியூட்டன் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம வந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து 100 வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இது பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து 2ஆல் நம்ம ரெண்டுமே வந்து 2ஆல் நம்மளால் அடிக்க முடியுங்கிறதுனால நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்போ தான் நமக்கு டிவிஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை ஆகும் 9.81 இது வந்து போடும் சயின்டிஃபிக் நோட்டேஷன் படி பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து சிங்கிள் டிஜிட் தான் இருக்கணும் அது சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து வேறு எதுவும் பண்ண வேணாம் 9.81 நெக்ஸ்ட்டு 4th கொஷின் The earth and the moon are attracted to each other by gravitation force. Does the earth attract the moon with a force with a greater or smaller or the same as the force which moon attract the earth? Why? இந்த earthம் மூணும் வந்து attract ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஈச் அதர் வந்து அட்ராக்ட் பண்ணுது எதனாலனா கிராவிடேஷன் ஃபோர்ஸால தான் வந்து அட்ராக்ட் பண்ணுது யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனில் வந்து 2 ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் ஈச் அதர் வித் ஈக்குவல் ஃபோர்ஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷன்
அதாவது யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் படி ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து அட்ராக்ட், அது ரெண்டுமே வந்து மூணும் சரி எர்த்தும் சரி அட்ராக்ட் ஈச் அதர், அது ரெண்டுமே வந்து அட்ராக்ட் பண்ணுது. பட் ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அது வந்து அட்ராக்ட் பண்ணும். த எர்த் அட்ராக்ட் த மூன் வித் த சேம் ஃபோர்ஸ், பட் த மூன் அட்ராக்ட், மூணும் வந்து எர்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணும், எர்த்தும் வந்து மூணை வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம M1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து எர்த், இது ஃபோர்ஸ். ஓகே, டூ ஆப்ஜெக்ட், இது வந்து மூன், இது வந்து நம்ம M2ன்னு வச்சுக்கலாம். இப்போ அக்கார்டிங் டு த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து அட்ராக்ட் ஈச் அதர், ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகும் வித் ஈக்குவல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்னாக இருக்கும். இந்த டைரக்ஷனும் சரி எர்த்தோட இதுவும் சரி மூணோட இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து, ஆனால் சேம் ஃபோர்ஸ் தான் வந்து இதாகும். ஸோ இந்த டூ ஆப்ஜெக்ட்டுமே வந்து ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகும், பட் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மூணும் சரி எர்த்தும் வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க, எதனால்? கிராவிடேஷன் ஃபோர்ஸால் தான் வந்து ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகுது. ஆனால் என்னென்னா மாஸ் ஆஃப் த எர்த் வந்து இப்போ எர்த்தோட மாஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால இது வந்து லார்ஜராக இருக்குது. மூணோட மாஸை விட வந்து, அதாவது எர்த்தோட மாஸ் வந்து லார்ஜாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா எர்த் வந்து மூன் பக்கத்தில் வந்து போக முடியாது, ஏன்னா எர்த்தோட மாஸ் வந்து இட்ஸ் வெரி லார்ஜ். ஸோ அது வந்து ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ்டு, இது வந்து நெலிஜிபிள் ஆயிரும். அதனால் வந்து எர்த் வந்து டுவர்ட்ஸ் மூன் பக்கத்தில் வந்து போக முடியாது, ஏன்னா எர்த்தோட மாஸ் வந்து அதிகம், எர்த்தோட மாஸ் வந்து லார்ஜ் அப்படிங்கிறதுனால கம்பேர்ட் டு மூணு கம்பேர் பண்ணும்போது இதோட எர்த்தோட மாஸ் வந்து அதிகம். அதுதான் இஃப் த மூன் அட்ராக்ட்ஸ் தி எர்த், ஒய் டஸ் நாட் த எர்த் நாட் மூவ் டுவர்ட்ஸ் த மூன்? மூன் பக்கத்தில் ஏன் எர்த்தால் போக முடியலை அப்படின்னா எர்த்தோட மாஸ் வந்து அதிகம், அதனால் அதால் போக முடியாது. ஆனால் த மூன் அண்ட் த எர்த் வந்து அட்ராக்ட் ஈச் அதர், ரெண்டுமே வந்து அட்ராக்ட் பண்ணும் விச் சம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறதுனால தான் அது வந்து அட்ராக்ட் ஆகுது. பட் எர்த்தோட மாஸ் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர் டு த மாஸ் ஆஃப் த மூன். கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எர்த்தோட மாஸ் வந்து அதிகம், அதை தான் சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். த மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் வெரி லார்ஜ், த ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ்ட் இஸ் நெலிஜிபிள், த எர்த் டஸ் நாட் மூவ் டுவர்ட்ஸ் த மூன். இதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். இதில் என்னென்னா டூ ஆப்ஜெக்ட் இருக்குது, சேம் ஃபோர்ஸு பட் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆனால் இது வந்து அட்ராக்ட் ஆகும். டூ ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் ஈச் அதர் வித் ஏன் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, ஸோ அது வந்து அட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஷின், வாட் ஹேப்பன்ஸ் டு த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் இஃப் மாஸ் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் டபுள்ட், the distance between the object is doubled and tripled, the mass of both object are double. இப்போ வந்து மாஸ் இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டபுள் பண்ணால் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு லெட் mass of an object 1 is double. அப்போ நம்ம நியூ மாஸை வந்து நம்ம நியூ மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஒன்னை நம்ம வந்து 2mன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா இதை வந்து அவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபுள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நியூ மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் 1 equal to 2m. நியூ ஃபோர்ஸ், ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு மாஸ்க்கு வந்து தானே நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு இதுக்கு நம்மளை வந்து டபுள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. லெட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மாஸ் ஆஃப் அன் ஒன் ஆப்ஜெக்டை வந்து நமக்கு வந்து டபுள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ g இன்ட்டு 2m, டபுளுங்கிறதுனால 2m, இன்னொரு மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து mன்னு வச்சுக்கலாம், பை r ஸ்கொயர், அதாவது d ஸ்கொயரை நம்ம வந்து
ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாமா? அப்போ 2gmm பை ஆர் ஸ்கொயர். இது வந்து ஓல்டு ஃபோர்ஸ் தானே, இது வந்து ஓல்டு ஃபோர்ஸ், அதனால் 2 இன்ட்டு ஓல்டு ஃபோர்ஸ். gmm பை ஆர் ஸ்கொயருங்கிறது முன்னாடியே உள்ள அந்த ஃபோர்ஸ் அதனால் 2 இன்ட்டு ஓல்டு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இஃப் த மாஸ் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ், இந்த மாஸில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டபுள் ஆனால் ஃபோர்ஸும் வந்து ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ டபுள். இஃப் த மாஸ் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் டபுள், ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து டபுள் ஆனாலுமே ஃபோர்ஸும் வந்து டபுள் ஆகும். ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ double. Next, second, the distance between the object is doubled and triple. என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து டபுளாகவும் இருக்கணும், அதை வந்து ட்ரிபிளாகவும் இருந்தால் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் டபுள், இதில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் இஸ் ட்ரிபிள்னு போட்டுக்கலாம். நியூ டிஸ்டன்ஸ், அப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து டபுள் பண்ண சொல்கிறாங்க, அப்போ 2rன்னு வச்சுக்கலாமா? அப்போ நியூ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2rன்னு இங்கே வச்சுக்கலாம். நியூ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு gmm பை, ஏன் நம்ம இங்கே வந்து பை ஆர் ஸ்கொயர் தான், ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து டபுள் பண்ண சொல்லியிருக்கிறதுனால 2r ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு gm பை m, 2 2s are 4, அப்போ 4r ஸ்கொயர். அப்போ இந்த 4 வந்து நம்ம எடுத்துடுறோம். 1/4 இன்ட்டு இது gm பை m பை ஆர் ஸ்கொயருங்கிறது என்னது? ஓல்டு ஃபோர்ஸு. when distance is double, when distance is double, force becomes, distance வந்து டபுள் ஆகுதுன்னா force becomes 1/4 times of older force. இப்போ ட்ரிபிள் ஆனால் என்னங்கிறத பார்க்கலாம். அப்போ நியூ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 3rன்னு வச்சுக்கணும், ஏன்னா நியூ டிஸ்டன்ஸ் இஸ் ட்ரிபிள் பண்ணோன்னா அப்போ நியூ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3r. அப்போ நியூ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு gmm பை 3r ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு gmm பை 3 3s are 9, அப்போ 9r ஸ்கொயர். இந்த 1/9 இந்த சைடு எடுத்துடலாம். இன்ட்டு gmm பை ஆர் ஸ்கொயர் வந்து ஓல்டு ஃபோர்ஸ், இதுதானே அதோட ஃபார்முலா. ஸோ இது வந்து ஓல்டு ஃபோர்ஸு. அப்போ when the distance is triple, force becomes 1/9th time of old force. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? the masses of both object, அந்த மாஸில் உள்ள அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து டபுளாக இருந்தால் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம நியூ மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஏன்னா மாஸில் உள்ள அந்த போத் ஆப்ஜெக்ட் தானே சொல்கிறாங்க. ஸோ நியூ மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு 2, இதை வந்து நம்ம பிக் எம்னு வச்சுக்கலாம். நியூ மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் 2, அதாவது ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2, இங்கே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து டபுள் பண்ணால் என்னென்னு கேட்குறாங்க. 2, இது வந்து ஸ்மால் எம்னு வச்சுக்கலாம். நியூ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான் g இன்ட்டு 2m. ஆனால் இது வந்து ரெண்டு ஆப்ஜெக்டையுமே நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா டபுள் பண்ணுறோம். அப்போ 2m இன்ட்டு 2 ஸ்மால் m பை ஆர் ஸ்கொயர். 2 2s are 4, அப்போ 4g பிக் m அப்புறம் ஸ்மால் m பை ஆர் ஸ்கொயர். அப்போ 4 இன்ட்டு ஓல்டு ஃபோர்ஸ்.
if the mass of both object is double, force became 4 times. both ஆப்ஜெக்ட்டுமே நம்ம டபுள் பண்ணால் என்ன ஆகும், ஃபோர்ஸ் வந்து 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், what is the importance of universal law of gravitation? Universal law of gravitation, because it explained several phenomena were believed to be unconnected. It explained how objects are bound to earth. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் படி என்னென்னா, பூமியோட அந்த பொருட்கள் வந்து எப்படி வந்து பிணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனால தான் நமக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பூமியை வந்து சுற்றி வர்றதுக்கான அந்த ரீசன் என்ன, அந்த மூன் வந்து பூமியை வந்து ஏர்த்தை வந்து சுற்றி வர்றதுக்கான அந்த ரீசன் என்ன, அதுக்கப்புறமா இந்த கோள்கள், இந்த பிளானட்ஸ் எல்லாமே வந்து சூரியனை வந்து சுற்றி வர்றதுக்கான ரீசன், இதெல்லாம் நமக்கு வந்து தெரியறதுக்கு வந்து இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுங்கிறது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிராவிடேஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே நம்ம வந்து நிறையா வந்து சொல்லியிருக்கிறோம். இதில் ஜஸ்ட் இந்த கொஷினுக்கான இதை மட்டும் நான் சொல்கிறேன். வாட் இஸ் த ஆக்ஸலரேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபால்? அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபாலும் வந்து நம்ம ஒரு ஃப்ரீ ஃபாலுக்கே ஒரு வீடியோவே நம்ம வந்து எடுத்துருக்குறோம், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. when a body or object fall towards the earth due to gravitational force of earth and without any other force acting on it, it is called free fall. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா, இப்போ ஒரு ஆப்பிள் ட்ரீலேருந்து ஆப்பிளே வந்து கீழே விழுகுதுல, ஏர்த்தில் வந்து விழுகுது. அது ஏன் வந்து விழுகுது, கீழே வந்து ஏன் விழுகுது, ஏன் அது வந்து அப்வர்டாக கூட போகலாம், ஏன் அது மேலே வந்து போகாமல் ஏன் வந்து ஏர்த்தில் கீழே வந்து விழுகுது அப்படின்னாக்க, ஏர்த்தில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, எக்ஸாக்ட் ஆகுது. அதனால தான் அந்த ஆப்பிள் ட்ரீயில் வந்து, இப்போ ஆப்பிள் ட்ரீயில் இருந்து ஆப்பிள் வந்து டிட்டாச் ஆகி அது கீழே விழுகிறதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, ஏர்த்தில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃப்ரீ ஃபால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த ஆக்ஸலரேஷன் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் த ஃப்ரீ ஃபால் to the earth's gravitational forces acceleration of free fall. இது என்னன்னு சொல்கிறாங்க, acceleration of free fall. ஏன்னா அந்த ஏர்த்தில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுகுது. திஸ் ஆக்ஸலரேஷன் இஸ் டியூ டு, இதோட ஆக்ஸலரேஷன் அந்த கான்ஸ்டன்ட் வந்து 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது the value of acceleration due to gravityக்கு வந்து 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நான் ஃப்ரீ ஃபால் நான் ஆல்ரெடி ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 9th கொஷின், வாட் டூ வி கால் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் அன் ஆப்ஜெக்ட்? த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் த வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுகுது. அது ஏன் விழுகுதுன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகுது, அதனால தான் அது வந்து மேலேருந்து கீழே விழுகுது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒய் டு வி கால் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஏர்த்துக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு 10th கொஷின், அமித் பைஸ் எ few grams of gold at the poles as per instruction of one of his friends. He hands over the same. When he meets him at the equator, will the friend agree with the weight of the gold bought? If not, why? The value of G is greater at the poles than that the equator. இப்போ weight of an object நம்ம வந்து என்னன்னு கொடுத்துருக்குறோம், mass into acceleration. Gங்கிறது acceleration தானே. அப்போ mங்கிறது mass of the object, Gங்கிறது acceleration due to gravity at that place. Since the acceleration due to gravity is acceleration due to gravity, இது வந்து ஈக்குவேட்டரில் வந்து லெஸ்ஸாக இருக்குது கம்பேர்ட் டு போல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவேட்டரில் வந்து லெஸ்ஸாக இருக்குது. அதனால் வெயிட் ஆஃப் கோல்டும் வந்து லெஸ் ஆகுது. எங்கள் போல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவேட்டரில் வந்து லெஸ் ஆகுது. அதனால் அமித் ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா, அந்த கோல்டை வந்து won't agree with the weight of the gold since it was a less
அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அது வந்து லெஸ்ஸாக தானே இருக்குது, அதனால் அதை வந்து வாங்க மாட்டாங்க, அக்ரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கம்பேர்ட் டு the gravity is less at the equator compared to the poles விட ஈக்குவேட்டரில் வந்து acceleration due to gravity வந்து கம்மியாக இருக்கிறதுனால the weight of the goldும் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கணும். போல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவேட்டரில் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால அமித் ஃப்ரெண்ட் வந்து அக்ரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 11th question. Why will a sheet of paper fall slower than one that is crumpled into a ball? A sheet of paper has more surface area than a crumpled ball. It faces more air resistance. Because it faces more air resistance, its speed decrease. It will fall slower than a crumpled ball. அதாவது ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்குது, அதில் வந்து அதிகமான ஒரு பரப்பளவை கொண்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்க, மோர் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து மோர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அதிகமான ஒரு பரப்பளவை கொண்டு இருக்குது. கிரம்பிள்டு பால்னால் ஒரு நொறுங்கின பந்து. ஸோ இட் ஃபேஸஸ், இதில் வந்து ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து அந்த நொறுங்கின பந்தை விட அதிக பரப்பளவை வந்து கொண்டு இருக்கிறதுனால அது வந்து அதிகமான அந்த காற்று எதிர்ப்பை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த அதிகமான காற்றை வந்து அது ஃபேஸ் பண்ணுறதுனால அதோட வேகம் வந்து கம்மியாகுது. ஸோ therefore it will fall slower than the crumpled balls. அந்த க்ரஷ்ஷான அந்த பாலை விட இது வந்து ஸ்லோவாக தான் வந்து இருக்குது. எது ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து ஸ்லோவாக இருக்குது.